வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது இலங்கை கிராமத்து மக்களுடைய பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்றாகிய பனங்கிழங்கு துவையல் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த பனங்கிழங்கு துவையலை செய்து ருசிச்ச நம்மில் அநேகர் மறந்து போயிட்டோம். இன்னும் சிலருக்கு இது தெரியாமலே இருக்கிறது. இந்த பனங்கிழங்கு துவையலை இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பனங்கிழங்கு துவையல் செய்யறதுக்கு 10 கிழங்கு எடுத்திருக்கிறேன். இந்த கிழங்கை தோலோட அவிக்கலாம். ஆனால் உள்ள அழுகல் இருந்தால் தெரியாது. அதனால மேலே இருக்கிற தோலை அகற்றிடுங்க. அகற்றிட்டு இப்போ அந்த மேலே இருக்கிற தொப்பி மாதிரி பகுதியை வெட்டி அகற்றிடுங்க. அகற்றிட்டு இப்போ இந்த கிழங்கை சுற்றி இருக்கிற அந்த டிஷ்யூ மாதிரி பகுதியை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உரிச்சு எடுத்துருங்க. அப்படி இல்லையண்டா கூட பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கிழங்கு கட்டையாக இருக்கிறபடினால பாத்திரத்துக்குள்ளே அடங்கு பண்ணுறதுனால நான் பின்னால் வெட்ட இல்லை. இல்லையண்டா நீட்டாக இருந்தால் அதையும் கொஞ்சம் வெட்டி அகற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், கிழங்கெல்லாம் உரிச்சாச்சு. தேவையில்லாத பகுதியெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற சில டிஷ்யூ மாதிரி பகுதி கூட இப்போ கழுவும் போது போயிடும். இப்போ இதை மண் இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி எடுத்த கிழங்கு முழுவதையும் அடங்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கு இட்லி சட்டி பயன்படுத்திக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த கிழங்கு வேகிற அளவுக்கு போதுமான தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த சட்டியில் வேக வைக்கிறீங்களோ அதில் அரைவாசிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெருப்பை மீடியத்தை விட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. என்னென்னு சொன்னால் இந்த கிழங்கு நல்லா அவியணும். அப்போ தான் காரல் தன்மை அதில் இருந்து தண்ணியில் இறங்கும். இப்போ இது ஒரு மணித்தியாலத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மணித்தியாலம் கழித்து மூடியை திறந்துட்டு இந்த கிழங்கு அவிஞ்சிட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கிழங்கு எடுத்து 2ஆக பிளந்துருங்க. ரெண்டாக பிளக்கும் போது நடுவில் அதனுடைய பீலி இருக்கும். அந்த பீலி எடுத்து நசிச்சு பார்க்கும்போது ஒரு பதமான சோறு நசிகிற மாதிரி இந்த மாதிரி நசியும் போது இந்த கிழங்கு இறக்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிட்டு கிழங்கு பாத்திரத்தை தூக்கி தண்ணியை வடிகட்டிட்டு கிழங்கு ஆற வச்சிருங்க. இப்போ கிழங்கு ஆறினதும் இப்போ தும்ப வாந்துடலாம். எவ்வளோத்துக்கு முடியுமோ தும்ப வாந்து எடுத்துக்கோங்க. கிழங்குல இருக்கிற தும்பு முழுவதையும் வாந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வாந்தெடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நாங்கள் துவைக்க போகிறபடினால சின்ன சின்ன முறிகளாக முறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு துவைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கிழங்கை பொறுத்த வரையில் உடன் கிழங்கை விட அடுத்த நாள் நீங்கள் சாப்பிடும் பொழுது அல்லது அடுத்த நாள் துவைக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். ஏனெண்டா ஈரப்பற்று குறைவாகி அதில் மா விளைவு வரும். அந்த மாதிரி மா பேர்ந்தா உங்களுக்கு துவைக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே வேளையில் சாப்பிடும் போதும் ரொம்பவே சுவையாக இருக்கும். கிழங்கை சாப்பிட்றதுக்கோ அல்லது துவைக்கிறதுக்கோ சுத்தம் செய்யும் போது முறிச்சு எடுத்துக்கோங்க. வெட்டி எடுக்காதீங்க. முறிச்சு எடுக்கும்போது மீதியாக இருக்கிற தும்பையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கிழங்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு உரலில் பச்சை மிளகா வெங்காயத்தை முதல்ல சேர்த்துருங்க. காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகா, 10 இருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா இடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிழங்கோட சேர்த்து இடிக்கும் போது வெங்காயம் வலிக்குன்னு இருக்கும். அப்போ சரியாக சேராது. பச்சை மிளகாய் வெங்காயம் இடிப்பட்டதும் இப்போ இதில் கிழங்கு சேர்த்து துவைச்சிடலாம். உங்களிடத்தில் பெரிய உரல் இருந்தால் ஒரே இதாக போட்டு துவைங்க. நான் சின்ன உரலண்டபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கிழங்குகள் கிடைக்கிற போது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு கிழங்கு இடிப்பட்டதும் இப்போ இதில் சுவைக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இடிச்சுக்கோங்க. இந்த கிழங்கு துவையல் ரொம்ப நல்லா துவைக்கணும்னு இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன கிழங்கு முறி இருந்தால் நல்லா இருக்கும். இந்த கிழங்கு துவையலை உருண்டை செய்து பரிமாறிக்கோங்க. பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், பரிமாறுறதும் உங்களுக்கு இலகுவா இருக்கும். இந்த மாதிரி கிழங்கு உருண்டை நம்ம சாப்பிடும் பொழுது ஆரோக்கியம், அதே வேளையில் ஒரு இயற்கையான ஒரு நல்ல உணவு இது. என்ன நண்பர்களே, ஆரோக்கியமான பனங்கிழங்கு துவையல் எப்படி செய்யறது இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.